பிரைஸ்லாம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக எவரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். எல்லாருடைய சத்தங்களும் உயரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள். யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் எந்த மனுஷனிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஏன் கர்த்தரை துதிக்கணும், ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும்னா, என் வாழ்க்கையில பெரியவராய் இருந்தவர் செயல்படுகிறார். அவரை போல ஒருவரும் இல்லை, அவரை போல என் மேல அக்கறை உள்ளவர் ஒருவரும் இல்லை, அவரை போல என்னை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை, அவரை போல என்னை நடத்துகிறவர் ஒருவரும் இல்லை.
பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனை கத்திரங்களுக்கு ஆசீர்வதி. ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய ஆளுகை மாத்திரமே எங்கள் நடுவிலே காணப்படும். ஆசீர்வதியும் ஆளுகை செய்மொழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு பெரிய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அவரை போல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்யறதுன்னா என்னது? எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவ்வளவுக்கு என்ன செய்வோம்? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஒரு துதி சொல்லுவோம். இன்னைக்கு காலையில இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு 10 நன்மை செஞ்சார் அப்படின்னா வாய்களை விரிவா திறந்து எண்ணி எண்ணி சொல்ல முடிஞ்சுன்னா எண்ணி எண்ணி சொல்லணும். எண்ணடங்காத கிருபைகள்னா எண்ணி முடியாத அளவிற்கு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அளவுக்குன்னா எப்படின்னா, ஆராதனை தொடங்குறதுல இருந்து முடிகிற வரைக்கும் வாயை மூடாம அவரை துதிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவர் எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க பாடுறதுக்கு? ஆமென். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றும் தாங்கும் தம்புயமே நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே நாமமே. துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளாய், என்றும் தாங்கும் தம்புயமே நாமமே, என்றும் தாங்கும் தாம்புயமே நாமமே. எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. தேவனே விசுவாச சோதனையில், தேவனே விசுவாச சோதனையில் எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளாய், என்றும் தாங்கும் தம்புயமே நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே நாமமே. எண்ணி துதி செய்வாய் உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசற்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசற்கு நீதியவர். எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபையினால், என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின்
சோதனைகளோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் நீ என்னை துதி செய்வாய் என் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் தாங்குயர் நாமமே என்றும் தாங்கும் தாங்குயர் இயேசுவின் நாமமே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் எண்ணி துதி செய்வார் என் அடங்காத கிருபைகளால் எங்கும் தாங்கும் தம்பியம் இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்பியம் இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான பாதைகளை நம்ம என்ன செய்வோம்னா போய்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில நம்ம போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நாம் அறிந்திராத பாதைகள். ஏசாயால சொல்றாரு, குருடனை அவன் அறிந்திராத வழிகளிலே நடத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தெரிஞ்ச வழியில நடக்கிறதுக்கு என்ன செய்வான்? தடுமாறுவான். பார்வை இல்லை, அவன் ஒரு குருடன். ஆனா ஒரு பாதையில அவன் போறான் வர்றான், பல வருஷமா அதே பாதையில போயிட்டு இருக்கிறான். அப்படி இருந்தா கூட அந்த பாதையில கூட அவன் வாக்கிங் ஸ்டிக்னு ஒன்று கையில வச்சிருப்பான். அப்படியே வச்சு தட்டி தட்டி தான் போவான். ஆனா ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, குருடனை அவன் அறிந்திராத வழிகளிலே நடத்துகிறவர். ஆமென். எனக்கு இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது, கர்த்தர் நடத்துவார். அறிந்திராத வழிகளிலே நடத்துவார். எலியா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யறாருன்னா, எடுத்துக்கொள்ள கொடுக்கிறதான நேரம் வருது. எப்படியாவது ரெட்டிப்பான அபிஷேகத்தை வாங்கிடணும்னு எலிசாவும் என்ன செய்யறாருன்னா விடாம போற. ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாருன்னா போற. கடைசியில யோர்தானை பிளந்து போறாரு, இவரும் பின்னாடியே போயிட்டாரு. தீர்க்க தரிசன புத்திரர்களுடைய கூட்டம் என்ன செய்து நின்றுட்டு இருக்குது. அவங்க யாரும் அந்த யோர்தான்ல போறதுக்கு காலை வைக்கல. ஏன்னா எலியா போறாரு, அவர் பிளந்து போவாரு, அவர் போவாரு. நம்ம பிளந்து போக முடியுமா? நமக்கு இது தேவையில்லாத ரிஸ்க். இங்கே நிற்போம். நிக்கிறாங்க. எலியாவை ஃபாலோ பண்ணி எலிசாவும் போயிட்டாரு. சுழல் காற்றுல என்ன செய்யறாருன்னா, எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்க அவர் மேல இருந்ததான சால்வு எலிசா மேல விழுகுது. அவ்வளவுதான், போயிட்டாரு. எலிசா என்ன செய்யலைன்னா, யோர்தானை கடந்து வர முடியாதுன்னா நினைச்சிட்டு தீர்க்க தரிசன புத்திரர்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்மளை சுத்தி பார்க்கக்கூடிய அநேக கண்கள் நல்ல கண்கள் அல்ல. போயிட்டானா, லாக் ஆயிட்டானா, எப்படி வர்றான்னு என்ன செஞ்சிருவான் பார்த்துருவான். சால்வையை சுருட்டி யோர்தான்ல அடிக்கிறான். எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி யோர்தான் பிளந்து எலிசா என்ன செய்யறாருன்னா வர்றார். எலியாவினுடைய அபிஷேகமும் என் மேலதான் இருக்குது. எலியாவின் தேவனும் என்னோடு கூட தான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு சொல்லி தன்னை நோக்கி பார்க்கிற அத்தனை கண்களுக்கும் என்ன செஞ்சார்னா காண்பிச்சார். ஆமென். அல்லேலூயா. நம்மை பார்க்கிற கண்கள் யாவும் அது அற்பமா பார்க்கலாம், ஏளனமா பார்க்கலாம், இழிவா பார்க்கலாம்,
வேடிக்கை பார்க்கலாம். வன் கண்கள், பொறாமையினுடைய கண்கள், எரிச்சலுடைய கண்கள், எப்படிப்பட்டதான கண்களா இருக்கட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் செயல்படணும். ஆமென், அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கன்னு சொல்லிட்டு அவன் சால்வை வச்சு அடிக்கிறப்போ அந்த சால்வையில் இருக்கிற அந்த அபிஷேகத்திற்கு முன்பாக யோர்தான் என்ன செய்து, போ சாமி போயிரு அப்படின்னு என்ன செய்து வழி விடுது. நம்ம மேல் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை பெருக்கி கொண்டால், நம்மேல் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை காத்து கொண்டால், நம்மேல் இருக்கக்கூடியதான அபிஷேகத்தை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் மாறும். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் என்ன செய்யும், மாறும். எலியாவின் தேவன் எலிசாவோடு கூட இருக்கு. என் கூட கர்த்தர் இருக்கிறாரு பாரு, எலியாவோட தேவன் என் கூட இருக்கிறாருன்னு எலிசா போய் யார்ட்டையும் என்ன செய்யல, சொல்லல. எல்லா கண்களும் கண்டு கொண்டன. அவன் சொல்லாமையே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்டு, கர்த்தர் இவனோடு கூட என்ன செய்றார், இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை எத்தனை கண்கள் பார்த்தாலும் சரி, எல்லா கண்களுக்கும் மேலாக கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. எந்தெந்த கண்கள்ல இருந்து நம்மளை தப்புவிக்கணும், யார் யார் முன்னாடி நம்மளை எப்படிலாம் கொண்டு போய் நிறுத்தணும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதான கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யோர்தான் புரண்டு வரும் போ, எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போ, எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபை கட்டாய், என்றும் தாங்கும் தப்புயம் என்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தப்புயம் என்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி மறைப்பாரே, நீ எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபை கட்டாய், என்றும் தாங்கும் தப்புயம் இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தப்புயம் இந்த இயேசுவின் நாம், என்றும் தாங்கும் இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தப்புயம் இந்த இயேசுவின் நாமமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறதான நேரம் என்பது இதுவரை தாங்கி நடத்தின கிருபைகளை நினைத்து ஆனந்த களிப்போடு அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதுமான நேரம். ஆமென். எவ்வளவு கிருபை கொடுத்தார், எவ்வளவு தயவு பாராட்டினார், எவ்வளவு அழகா என் குடும்பத்தை நடத்துறார், எவ்வளவு அழகா என்ன நடத்துறார். இப்படி
அப்படி நினைச்சு நினைச்சு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பழைய பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே புன்னேசரிலே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்த்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்த்தனரே காத்தனரே. கர்த்தரமை கருணையினால் துய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரமை கருணையினால் துய சேவை செய்ய கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரம் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரம் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதனாய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதனாய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில்
மாறாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபை, கிருபையிலே தேவ கிருபை தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே முன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே முன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவருடன் வரும் என்று அழைக்கிறாரே, வாரும் என்று. ஆவியும் மனவாட்டியும் அவருடன் வரும் என்று அழைக்கிறாரே. சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு தம் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு தம் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபை தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னீசரிலே அவர், இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். பக்தையினால் அவர் தீர்த்தாரே வியாதியும் வேதனையும் வைத்தியரா. பக்தையினால் அவர் தீர்த்தாரே வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவே ஈகமதில் மேன்மை காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஈகமதில் மேன்மை காருமில்லை. கிருபையிலே தேவ கிருபை, கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே முன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். 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 வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்பர் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்பர் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஈகமதில் வேறெமை காரணமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஈகமதில் வேறெமை காரணமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே தேவ கிருபை தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே முன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துக்கு வர்றப்போ எல்லா காரியங்களையும் நெருக்கங்கள், வருத்தங்கள் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு தாங்கி நடத்தின அந்த கிருபைகளை மாத்திரம் நினைஞ்சு அவர் சமூகத்தில் வந்து அவரை துதிச்சு அவரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 8:18 பாருங்க. 17 இருந்து வாசிங்க.
என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சம்பாரிச்ச ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பார்க்கிறப்போ என்னுடைய பலன், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய கைப்பலன், என்னுடைய சாமர்த்தியம் என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருந்து எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாய் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நம்ம ஒரு காரியத்தை இதுல நல்லா பார்க்கணும். இவங்க இன்னும் கானானுக்குள்ள போகல, இவங்க இன்னும் எதையும் என்ன செய்யல, சுதந்திரிக்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது அடிமையா புறப்பட்டிருக்கலாம். வனாந்தரத்துல தேவன் அவனுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி இருந்தார். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். 16 வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்தரத்துல கர்த்தர் மன்னாவை கொண்டு போஷித்தார், வனாந்தரத்துல கர்த்தர் காடையை கொண்டு போஷித்தார், வனாந்தரத்துல கர்த்தர் என்ன செஞ்சார்னா கண்மலை தண்ணீரினால் என்ன செஞ்சார்னா திருப்தி ஆக்கினார். ஆடு மாடுகள், அவங்களோடு வந்த மிருக ஜீவன்கள், பெருக்கம் உண்டாயிருந்தது. வனாந்தரத்துல இருக்கும் பொழுதே தேவனவனை ஐஸ்வர்யவானதான் வச்சிருந்தார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன ஆனாலும் சரி உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. இந்நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 வருஷம் நீ வனாந்தரத்துல இருந்தன்னு சொல்லலாம். இந்த 40 வருஷம் வனாந்தரத்துல நடப்பதற்கு தேவையான பலனை கொடுத்தார். உன்னுடைய மிருக ஜீவன்களை மேய்ப்பதற்கு தேவையான பலனை கொடுத்தார். சம்பாதிப்பதற்கு தேவையான பலனை கொடுத்தார். சம்பாதிப்பதற்கு தேவையான சாமர்த்தியம், கை பலன்னு சொல்லாம எப்போ அந்த கிரெடிட்ஸ் அவருக்கு கொடுக்கிறோமோ அப்ப அவர் சந்தோஷப்படுறார். உங்க கிருபை இதுவரைக்கும் என்ன நடத்துச்சு ஆண்டவரேன்னு சொன்னா நம் தேவனாகிய கர்த்தர் நம்மில் களி கூறுவார். ஆமென். ஆனந்திக்கிறதுனா அதுதான். நீங்க என்ன நடத்துனீங்களே, நீங்க என்ன ஆசீர்வச்சிருக்கீங்களே, நீங்க என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க, என் கை பலனை எல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறீங்களே, எனக்கு தேவையான கிருபைகள் எல்லாம் கொடுத்தீங்களே, என்ன நடத்துனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்ஸ் அவருக்கு கொடுத்துட்டு எல்லாம் உங்க கிருபைன்னு சொல்லிட்டோம்னா கிருபை மேல் கிருபையை பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையில் நாம் போகிற இடங்களில் எல்லாம் நம்மோடு கூட வருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆருயிர் அன்பராய் எங்களுடன் ஜீவிய பாதையிலே இயேசு பரம். ஆருயிர் அன்பராய் எங்களுடன் ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரே அகமகிழ்ந்தே
நம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரிந்த வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரிந்த வியாதியும் வேதனையும் இயேசுவையால் சார்ந்திடவே ஏகமதில் வேறெமைக்காரும் இல்லை. இயேசுவையால் சார்ந்திடவோ ஏகமதில் வேறெமைக்காரும் இல்லை. கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். 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 எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு தருகிறார். பாதையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை கெட்டினார். பாதையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை கெட்டினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். செப்பில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். செப்பில் வீழ்ந்த என்னை அவர் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாண்டி எங்குமா மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் நிந்தை தாண்டி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடக்கும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை நல்லோரே துதி
செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமும் கை காலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளாய் மூடுவார். அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாது. உன் தேவனும் தாவரம் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாது. உன் தேவனும் தாவரமே. அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சத்தத்தையும் மீதிப்பான். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திரு. அவர் நாமத்தை நீ முற்றும் அவர் நாமத்தை நீங்க நம்பினா எந்த சிங்கத்தை பார்த்து நீங்க பயந்தீங்களோ, எந்த வலு சர்ப்பத்தை பார்த்து பயந்தீங்களோ, எந்த காரியத்தை பார்த்து நீங்க பயந்து நடுங்கினீங்களோ அவைகளின் மேல் நடக்கத்தக்கதாக, அவைகளை மிதித்து போடத்தக்கதாக சாத்தானை உங்கள்
விட்டு போடத்தக்கதாக ஒப்பு கொடுப்பார். சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சட்டத்தையும் நீதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடு, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடுவார், காத்திருந்து கழுது கொள்வெல நடந்து செட்டைகளை அடித்து உயரே எழுந்திடுவார். கத்தருக்கு காத்திருந்து கழுது கொள்வெல நடந்து செட்டைகளை அடித்து உயரே எழுந்திடுவார். புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடுவாய், புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடுவாய், நீ புதுபெலன் அடைந்திடு, புதுபெலன் அடைந்திடு, நீ புதுபெலன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, நாங்க தாகத்தோடு கூட வந்திருக்கிறோம், வறண்டு போய் வந்திருக்கிறோம், வறட்சி அடைந்து வந்திருக்கிறோம். ஒரு புதுபலனோடு கூட நாங்க கடந்து போகணும், ஒரு புதுபலனோடு கூட நாங்க கடந்து போகணும், ஒரு புது அபிஷேகத்தோடு கூட நாங்க கடந்து போகணும். வந்த வண்ணமாய் அல்ல, உன்னதத்தின் பலனால் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து போகத்தக்கதாக உங்களுடைய ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. சிங்கத்தின் மேல் நடக்கிற பலன் உண்டாகட்டும். ஆண்டவரை சிங்கத்தை கிழித்து போடுகிற பலன் உண்டாகட்டும். மன சர்ப்பத்தை ஆண்டவரை மிதித்து ஆண்டவரை கடந்து போகத்தக்கதான பலனை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. பயந்தது போதும், நடுங்கினது போதும், ஆண்டவரே ஓடினது போதும். சத்துருக்களுடைய கோட்டைகளை தகர்த்து போடத்தக்கதான பலனை தேவரீர் நிரப்புவீராக.
நம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தின் பலன் ஆண்டவரே நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு. ஒரு புது பலன் ஒரு புது பலன் ஒரு புது பலன் உண்டாகட்டும். மாம்ச பலன் அல்ல, சரீர பலத்தினால் அல்ல ஆண்டவரே. கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய பலன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். இஷகபஷதரலரதரா ஓரிகா சதரலரதரா ரிகபலரஷதரலரதரனரவரிசரதரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிஷதரலரதரா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. தாகத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய ஆவியும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய அபிஷேகமும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளும் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பல வாரங்களாய் பல மாதங்களாய் பல வருடங்களாய் வெறுமையான பாத்திரங்களாய் இருந்த எங்க பாத்திரங்கள் இன்றைக்கு நிரம்புவதாக, இன்றைக்கு நிரம்புவதாக, இன்றைக்கு நிரம்புவதாக. எங்கள் பாத்திரங்கள் நிரம்புவதாக. மண்ணோடுகளை கொத்த இந்த பாண்டங்களிலே எவரீர் அந்த பொக்கிஷத்தை கொண்டு நிரப்புவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. தாகத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டது போல ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே குறைவுகள் மாறுவதாக. நிறைவான ஆவியானுடைய அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. அவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். அவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார்.
கடக்கும் பொழுது கழுகு அது ஒரு வயதை கடக்கும் பொழுது அது செட்டைகள் எல்லாம் மிக அதிகமாய் கனமாக மாறும். மேற்கொண்டு அந்த செட்டைகள் எல்லாம் தூக்கிட்டு அதற்கு பறக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். நினைச்ச உயரங்களுக்கு போக முடியாது, மிக தடுமாற்றமாக இருக்கும். இந்த நேரங்களிலே தன்னுடைய பலனை எல்லாம் திரட்டி கண்மலையின் மேல் போய் அமர்ந்து தன்னுடைய சிறகுகளை எல்லாம் பிடுங்கி எறிஞ்சிட்டு அது அமைதியாய் சில நாட்கள் என்ன செய்யணும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு புதிதாக சிறகுகள் முளைக்கும். புதிய சிறகுகள் முளைக்கிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கும். சுற்றி இருக்கிற பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, அது அவ்வளவுதான், ஒரு தெரியாம மாறிச்சு, இனி எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைப்பாங்க. ஆனா அது புதிய செட்டைகள் அது முளைக்கிற வரைக்கும் அது அமைதியாக அங்கேயே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது திரும்ப செட்டைகளை அடித்து பறக்கும் பொழுது அது முன்பு எந்த உயரங்களுக்கு போவதற்கு தடுமாறிச்சோ அந்த உயரங்கள் எல்லாம் கடந்து அது மேலே போகும். ஒருவேளை நீங்க பல ஆண்டுகளா காத்திருக்கலாம், ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம், ஆண்டவருடைய தயவுக்காக காத்திருக்கலாம். எத்தனை ஆண்டுகள் நீங்க காத்திருந்தாலும் ஒரு நாளிலே தேவன் நம்முடைய தயவை கொடுக்கும் பொழுது அந்த கழுகானது திரும்ப எப்படி செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறந்ததோ அதுபோல உயரங்களுக்கு தேவன் கொண்டு போவார். எந்த உயரங்களுக்கு நீங்க போக முடியாதுன்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏளனமா பார்க்கறாங்களோ அந்த உயரங்களுக்கு கொண்டு செல்ல தேவன் உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்களை உயரங்களுக்கு கூட்டி செல்லுகிற தேவன் நீரப்பா. நாங்கள் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய பராக்கிரமம் அல்ல, உயரங்களுக்கு கொண்டு செல்லுகிறவர் உமக்கு காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியிலே போட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். எபேசியருக்கு இல்லை, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு.
கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. அப்படியே பிரசங்கி அநேக காரியங்களை என்ன செய்கிறாரு இந்த அதிகாரத்தில் சொல்ல. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. டு எவ்ரிதிங் தேர் இஸ் அ சீசன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சீசன் என்ன செய்து இருக்குது. பழங்களுக்கு கூட ஒரு சீசன். இது மாம்பழ சீசன், நுங்கு சீசன். ஒவ்வொரு சீசன் அப்படிங்கிறது போல மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சீசன் இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாருன்னா பிரசங்கி சொல்றார். அல ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, கண்ணீரோடு கூட கவலைப்பட ஒரு காலம் உண்டு, வீட்டை பூட்டிட்டு கத்தி கதறி அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, சஞ்சலங்கள் தவிப்புகளை சுமந்து கொண்டு அலைந்து திரிகிறதற்கு ஒரு காலம் உண்டு. அதே போல நகைப்பதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் தேவன் எல்லா காலங்களையும் என்ன செய்கிறார்னா வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலங்களையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, டோன்ட் மிஸ் யுவர் சீசன். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு காலத்தை என்ன செய்யாதீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதான் இன்றைய செய்தியினுடைய மையக்கரு. இப்போ ஆண்டவர் சில வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பார், ஆண்டவர் சில காலங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த காலகட்டங்களில் எவ்வளவு ஞானமா அதை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய எதிர்காலம். தேவன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுவது தான் நம்முடைய எதிர்காலம் என்ன செய்யுதுன்னா அடங்கி இருக்குது. ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான வாய்ப்புகளை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ளாத பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடியதான அபாயங்கள் உண்டு. சில வாய்ப்புகள் வருது, அதை நம்ம சரிவர பயன்படுத்தலை அப்படின்னா அந்த வாய்ப்புகளை வேற யாராவது பயன்படுத்துவாங்க. மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்புகிறேன் வா அப்படிங்கிறார். மோசேனுடைய பதில் என்னவாயிருந்துச்சு? ஆண்டவரே, நான் ஒரு திக்குவாயும் நான் ஒரு மந்தனாவும் உள்ளவனாய் இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றப்போ அவர் வந்து போறதுக்கு என்ன செய்யலைன்னா தயாரா இல்லை. தேவனுடைய திட்டத்திற்கு செவி கொடுக்க தயாரா இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தயாரா இல்லை. அது சொல்றாரு, ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு, ஆண்டவருக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற வேறு யாரை ஆகிலும் நான் மட்டும்தானா? ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி என்ன செய்யுங்க பாருங்க, என்னை என்ன செய்யுங்க விட்டுருங்க. நான் இல்லைன்னா உங்களுக்கு வேற ஆள் இல்லையா, வேற யாரையாவது என்ன செய்யுங்க கூப்பிட்டு போங்க. சார் சொல்றாரு, தேவன் விடாப்பிடியா மோசே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்து அவர் சொல்றார், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கிறேங்கிறப்ப சரிப்பா பரவாயில்ல, உன் சகோதரனாய் யாரும் என்ன செய்யறான் வந்துகிட்டு இருக்கிறான், நான் உங்ககிட்ட சொல்றது நீ அவன்கிட்ட சொல்லி அவன் என்ன செய்யட்டும் பேசட்டுன்ற. பாருங்க, இதுலயே சரி ஆண்டவரே போறேன்னு சொல்லியிருந்தா ஆரோன்கிற ஒருத்தர் ஸ்கிரீன்லயே வந்திருக்க மாட்டார். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான வாய்ப்புகளை நம்ம ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறோமா அல்லது அதுக்கு ஒபே பண்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா அதுல தான் இருக்கு நம்முடைய சக்சஸ். சில வாய்ப்புகளையும் சில வசதிகளையும் சில காலங்களையும் சில நேரங்களையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தரும் பொழுது அதை நிராகரிச்சுட்டு திரும்ப ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வாய்ப்பு வராது. ஆண்டவர் ஒரு கதவை திறந்து வச்சுட்டு இந்த வழியில போன்னு சொல்லி சொல்றார், போகல, எனக்கு பிடிக்கல, இந்த கதவு எனக்கு பிடிக்கல, இந்த கலர் எனக்கு பிடிக்கல, இந்த காரியம் எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டே இருக்கிறேன். அந்த வாசல் ஒரு நாள் அடைக்கப்படுது. திரும்ப நான் போய் உட்கார்ந்து எத்தனை தடவை வேணாலும் ஆண்டவரே நீங்க திறங்க நான் போறேன்னு சொல்லி சொன்னாலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் ஒருபோதும் திறக்கப்படாது. நோவா பல நாட்கள் என்ன செய்யறாருன்னா நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன செய்யறாரு பேசுறார். நோவாவினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க யாரும் தயாரா இல்லை.
தேவன் ஜலப்பிரளயத்தினால் பூமியை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப யாரும் என்ன செய்யல, கேட்கல. ஆனா ஒரு நாள் வந்த பொழுது தேவன் எல்லாரையும் உள்ள பிரவேசிக்க சொல்லிட்டு கதவை என்ன செய்யறாருன்னா பூட்டுறார். தேவன் என்ன செய்யறார், கதவை பூட்டுறார். அதுக்கு பிறகு கூட்டம் கூட்டமா ஓடி போய் நின்றுட்டு கதவை தட்டுங்க, இன்னைக்கு தட்டுனீங்கன்னா நாங்க என்ன செஞ்சிருவோம், ஒரு வாய்ப்பு தர்றோம், இன்னைக்கு மாத்திரம் நீங்க திறந்தீங்கன்னா நாங்க உள்ள வருவோம் சொல்லி சொன்னா பூட்டப்பட்ட கதவுகள் என்ன செய்யாது, ஒருபோதும் திறக்கப்படாது. நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல தேவன் நமக்கென்று சில வாய்ப்புகளை, சில வசதிகளை, சில வழிகளை ஏற்படுத்தி தரும் பொழுது அவைகளை நம்ம நிராகரிச்சுட்டு அதற்கு பிறகு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னாலும் வாசல்கள் நமக்கு என்ன செய்யாது, திறக்காது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமானாக கண்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்ல. 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ள என்ன செஞ்சாங்க, பிரவேசித்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, மிருக ஜீவன்கள் உள்ள போயிருச்சு, நோவா உள்ள போயிட்டார், அவனுடைய மனைவி உள்ள போயிட்டார், மகன்கள் உள்ள போயிட்டாங்க, மருமக்கள்மார் உள்ள போயிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு வாசல்கள் என்ன செஞ்சு அடைக்கப்பட்டுச்சு. நமக்கு தேவன் என்றைக்கு வாசல்களை திறந்து வச்சிருக்கிறாரோ அன்னைக்கு உள்ள போகல அப்படின்னா நமக்கான வாசல்கள் என்ன செய்யணும், அடைக்கப்படும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எவ்ரி சீசன் ஹேஸ் எ டிவைன் பர்பஸ். முத காரியம், ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு தேவ நோக்கம் உண்டு. நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட என்ன செய்யறார், வைத்திருக்கிறார். அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கத்தை என்ன செய்யறார், வைத்திருக்கிறார். நாம் கண்ணீருக்கு பின்னாடி கூட தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்முடைய நகைப்பிற்கு பின்னாடி தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததான தேவன் உடனடியா பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துல கொண்டு போய் அவர்களை சேர்த்திருக்க முடியும். ஆனா 40 வருடங்கள் அந்த வனாந்திரத்தில் அவர்களை நடத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை சிறுமைப்படுத்தி அவைகளின் மத்தியில நீ என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த வனாந்தர வழியாய் உன்னை என்ன செஞ்சார், நடத்தினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ வனாந்தரத்தின் பாதையில தேவன் நம்மளை நடத்துறார். தேவன் சில கஷ்டங்களை கொடுக்கிறார், தேவன் சில நெருக்கங்களை கொடுக்கிறார், தேவன் சில கண்ணீரின் பாதையில நடத்துறார்னா அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. சில ஆசீர்வாதங்களை தேவன்ட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம், சில நன்மைகளை தேவன்ட்ட எதிர்பார்க்கிறோம். ஏன் தரல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார், அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. ஏன் கர்த்தர் சில காரியங்கள்ல வேண்டான்னு சொல்றார், அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. எகிப்து தேசத்துல பஞ்சம், எல்லாரும் கிளம்பி என்ன செய்யறாங்கன்னா கானான் தேசத்துல பஞ்சம், எல்லாரும் கிளம்பி எகிப்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி எகிப்துக்கு போறப்போ கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாயி சொல்றாரு, நீ அவங்களோடு கூட போக வேண்டாம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லாரும் போறாங்களே ஆண்டவரே, நானும் இல்லப்பா நீ போக வேண்டாம். அப்போ தேவன் அங்கே ஒரு நோக்கத்தை என்ன செய்யறார், வைத்திருக்கிறார். புரியல, எல்லாரும் போறான். இங்க கானான்ல பஞ்சம், எகிப்துக்கு போறான், எகிப்துல பஞ்சம் விலைக்கு போறான், எகிப்து போய் சம்பாதிக்கிறதுக்கு போறான், எகிப்துக்கு போய் அவன் என்ன செஞ்சிருவான், ஃபியூச்சர்ல நல்ல டெவலப் ஆகி ஒருவேளை இந்த பஞ்சகாலம் முடிஞ்சதுக்கு பிறகு வர்றப்போ அவன் நல்ல நிலைமையில வருவான். ஆண்டவரே இந்த பஞ்சத்துல இங்க இருந்து நான் என்ன செய்ய போறேன், ஆண்டவர் சொல்றார் நீ இரு. அதற்கு பின்னால் இருந்ததான தேவ நோக்கம், பஞ்சத்துல எகிப்துக்கு போறவன் சம்பாதிப்பான், சாப்பிடுவான், அவனுடைய நிலை என்பது வேறு.
ஆனா உன்னை இந்த தேசத்தில் இருக்க சொல்றேன்னா இங்கேயே உன்னை வச்சு ஆசீர்வதிச்சு 100 மடங்கு என்ன செய்ய போறேன், பெருக போறேன். தேவன் சொல்லல. விதைக்கும் பொழுது ஈசாக்குக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் அறுக்கும் போதுதான் 100 மடங்கு பலனை என்ன செஞ்சாரு, கண்டடைந்தார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு செய்ய மாட்டாரு. ஆனா தேவனுடைய ஒவ்வொரு அசைவிற்கு பின்னாலையும் ஒரு தேவ நோக்கம் என்ன செய்யணும் இருக்கும், ஒரு டிவைன் பர்பஸ் என்ன செய்யணும் இருக்கும். ஆண்டவருக்கு நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கு பின்பாகவும் ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொல்லி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சோ ஆண்டவர் எல்லா காரியங்கள்ல என்ன செய்யறாருன்னா செயல்படுறார். எல்லா காலங்களிலும் என்ன செய்யறாருன்னா செயல்படுறார். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சீசனும் ஆக்சிடென்டெல்லாம் என்ன செய்யல, ஏற்படல. ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட என்ன செய்யறார், அனுமதிக்கிறார். தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட என்ன செய்யறார், நம்மை நடத்துகிறார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுல நம்ம ஒருவேளை அவருடைய திட்டத்தை அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறினால் நம்மை விட்டு தேவ திட்டம் என்ன செஞ்சிடும், நீங்கிறோம். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருந்த தேவ நோக்கங்கள் என்ன செய்யணும், அகற்றப்படும். நம்ம வாழ்க்கையில் இருந்த தேவ திட்டங்கள் என்ன செஞ்சிடும், விலகி போயிடும். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம், உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த காலத்தை அந்த நேரத்தை சரியாய் கடந்து போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க, உணர்ந்துக்கங்க. ரெகக்னைஸ் யுவர் விசிட்டேஷன் பிஃபோர் இட் பாசஸ். தேவ சந்திப்பு, தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான வாய்ப்புகளை, அந்த சந்தர்ப்பங்களை கடந்து போறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கங்க. இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். யார் அழுகிறது, இயேசு அழுகிறார். யாரை பார்த்து அழுகிறாரு, எருசலேம் நகரத்தையும் எருசலேம் நகரத்தில் இருந்ததான ஜனங்களையும் பார்த்து என்ன செய்யறார், அழுகிறார். ஏன் அழுகிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னில் உள்ளதை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். அன்று சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இயேசு எருசலேமுக்குள்ள வர்றார். இயேசு எருசலேமினுடைய ஒவ்வொரு தெருக்களுக்கும் போறார். இயேசு ஒவ்வொரு தெருக்கள்லையும் போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு என்ன செய்யறார், பேசுறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஏன் சொல்றார்னா, இயேசு ஒவ்வொரு தெருக்களிலும் அலைந்து திரிந்து உன்னை மாத்திக்க, மனம் திரும்பிக்க, பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றார் போல் உன்னை தகுதிப்படுத்திக்க அப்படின்னு சொல்லியும் கிடைத்த அந்த நாளிலே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அவர்கள் என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளல, இயேசு கொடுத்த வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளல. அவர்கள் இயேசு கொடுத்த எல்லா சந்தர்ப்பங்களையும் என்ன செஞ்சாங்க, வீணாக்கினார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இயேசுவை விட யார் இறங்கி சுவிசேஷம் சொல்லணும், இயேசுவை விட யார் இறங்கி மனம் திரும்புதலை பத்தி பிரசங்கிக்கணும்.
நினிவே பட்டணத்துல யோனா போய் சொல்றார், இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போன்னு சொல்லி சொன்னப்போ அந்த நினிவேயுடைய ஜனங்கள் புசியாமலும் குடியாமலும் மிருக ஜீவன்கள் வரைக்கும் என்ன செய்தனா உபவாசம் இருந்து இரக்கத்திற்காக தேவனை நோக்கி என்ன செஞ்சு கெஞ்சினது. ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை மாற்றிக்கொண்டார்கள். ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத நடக்கைகளை மாற்றிக்கொண்டார்கள். ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளை மாற்றிக்கொண்டதை பார்த்து தேவனும் செய்ய நினைத்த தீங்கை என்ன செஞ்சார்னா மனஸ்தாபப்பட்டு மாற்றினார். ஆனா இங்க என்ன நடக்குது? எருசலேம்ல இயேசு வந்து எல்லா தெருக்கள்ல சுற்றி திரிந்து பிரசங்கம் பண்ணியும் ஜனங்கள் மனம் திரும்பல, மன கடினம், இருதய கடினம். அந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்துல தேவனை நோக்கி பார்க்கல. அந்த ஜனங்களுடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்படல. விளைவு இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இயேசுவுக்கு நம்ம நிகழ்காலமும் தெரியும், நம்முடைய எதிர்காலமும் தெரியும். அவர் சொல்றார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் இன்னைக்கு நீ சமாதானமா இருக்கிற, இன்னைக்கு நீ நிம்மதியா இருக்கிற, இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்யற இருக்கிற, இன்னைக்கு உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை இந்த சமாதானம் இருக்கணும்னா, இந்த சந்தோஷம் தொடர்ந்து இருக்கணும்னா, இந்த வாழ்க்கை தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து மனம் திரும்பினாள். அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இல்ல எனக்கு என்ன சொல்றேன்னு புரியல அப்படின்னா வசனம் சொல்லுது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை நெருக்கி வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்கிறதான நாட்கள் என்ன செய்யும். இயேசு எதிர்காலத்தை பத்தி பேசுறார். எருசலேமினுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுறார். மனம் திரும்புதல் வராத பட்சத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன செய்யும், செய்யப்படும் சொல்றார். உன் சத்துருக்கள் உன்னை நெருக்குவாங்கன்னு சொல்றார். உன்னை சுற்றிலும் முற்றுகை போடுகிறதான நாட்கள் வரும்னு சொல்றார். மனம் திரும்பலைனா முற்றுகை போடுகிறதான நாட்கள் வரும். தேவனுக்கு நேராக இருதயம் திருப்பப்படலை அப்படின்னா சத்துருக்கள் சூழ முற்றுகை போடுகிறதான நாட்கள் வரும்னு சொல்றார். எருசலேமுக்கு ஆண்டவர் அவ்வளவு வாய்ப்புகளை கொடுக்கிறார். எருசலேமுக்கு ஆண்டவர் அவ்வளவு கிருபைகள் என்ன செய்றார், கொடுக்கிறார். ஆனா எருசலேமினுடைய கண்களுக்கு அது மறைவாய் இருந்தது. இயேசு ஏன் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்னா, அந்த ஜனங்களுடைய எதிர்காலம், அங்க இருக்கக்கூடியதான பிள்ளைகளுடைய எதிர்காலம், அந்த பட்டணத்தினுடைய எதிர்காலம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்கிறதான நாட்கள் வரப்போகுதுன்னு சொல்லி அறிந்திருந்தபடியினால் எதிர்காலத்தை கண்டு இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஆனா எருசலேம் ஜனங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா தெரியல. எந்த சீசன் அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவர்களை சந்திக்கிற சீசனை மிஸ் பண்ணாங்க. ஆண்டவர் அவர்களை சந்திக்கக்கூடிய காலத்தை அவங்க மிஸ் பண்ணதினுடைய விளைவு சத்துருக்களை சந்திக்கிறதான காலம் என்ன செஞ்சு வந்துச்சு. உங்கள் தேவன் உங்களை சந்திக்கிறதான நேரத்தில் நீங்க அவரை சந்திக்கணும். தேவனை பார்க்க வேண்டிய நேரத்தில் தேவனை பார்க்கணும். தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்காரணும். தேவனை தேடக்கூடியதான நேரத்தில் தேவனை என்ன செய்யணும், தேடணும். முற்றுகை போடுகிறதான நாட்கள் என்ன செய்யாது, வராது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்கிற நாட்கள் என்ன செய்யாது, வராது. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மை சந்திக்கிறதான காலத்தை என்ன செய்யணும், அறிந்திருக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை பேசுறாரோ, ஆண்டவர் நம்மோடு கூட எந்த காரியத்தில் இடைபெறாரோ அந்த காரியத்திற்கு 99% அல்ல 100% கீழ்ப்படிதலை நாம் காண்பிக்கும் பொழுது நம்மை பார்த்து தேவன் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அவசியம் வராது. நம்மை சத்துருக்கள் முற்றுகை போடுகிறதான நாட்கள் வராது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்கிறதான நாட்கள் என்ன செய்யாது, வராது. எருசலேமை பார்த்து இயேசு இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறப்போ அங்க எருசலேம் நல்லா தான் இருந்துச்சு. எருசலேம் அரணிப்பான பட்டணமா இருந்துச்சு.
எருசலேம் நகரம் ரொம்ப அழகா கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அது ஒரு செல்வ செழிப்புள்ள, அது ஒரு வர்த்தக பட்டணமா என்ன செஞ்சு இருந்துச்சு. அங்க எப்பவும் ஜனக்கூட்டம் நிரம்பி வழியும். முழு தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எப்பவும் எருசலேமுக்கு வந்து போகிறபடினால அந்த பட்டணம் எப்பவும் அப்படியே ஒரு நெருக்கமாக மக்கள் உலாவிக் கொண்டே இருக்கிற ஒரு பட்டணமா இருந்துச்சு. எளிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ஆசீர்வாதமான பட்டணம் போல இருந்துச்சு. ஆனா இயேசுவினுடைய பார்வை அது ஸ்பிரிச்சுவலி ஃபெயிலான ஒரு பட்டணமா இருந்துச்சு. மேலோட்டமா பார்க்கிறப்போ கட்டிடம், அந்த ஜனங்களுடைய வாழ்வியல் முறை, அது இது எல்லாம் நல்லா இருக்குது, பிசிக்கலா நல்லா தான் இருக்குது. ஆனா ஸ்பிரிச்சுவலா அந்த பட்டணத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்மை சந்திக்கிற காலம் நமக்கு தெரியாது. அவர் எப்போ வர்றாருன்னு தெரியாது, எப்போ போனாருன்னு தெரியாது. சத்துருக்கள் முற்றுகை போடுறப்ப தெரியும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எடுக்கப்படுகிறதான நாட்கள் தெரியும். வளைந்து கொண்டு நெருக்கப்படுகிறதான நாட்கள், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறதான நாட்கள் வரும்னு சொல்லிட்டு இயேசு கண்ணீர் விட்டாளர்கள். காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவர்களை சந்திக்கக்கூடியதான அந்த சீசனை மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் தான் இயேசு. யோனாவை அனுப்பினவர், சோதோம் குமாரா அழிக்கப்படாதபடிக்கு ஜெபித்த பொழுது ஆபிரகாமை ஜெபிக்கும்படி ஆபிரகாமோடு கூட பகிர்ந்து கொண்டவர். இங்க எருசலேமினுடைய வீதிகளில் அவர் சுற்றி திரிந்து பிரசங்கித்த போதும் அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. A missed visitation can become a lifetime lamentation அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நம்ம தவறவிடக்கூடியதான ஒரு வாய்ப்பு வாழ்நாள் முழுவதும் வருத்தமா என்ன செய்யும், மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், உன்னை சந்திக்கும் காலம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடியதான காலத்துல அவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. லோத்தினுடைய மனைவி சும்மா காப்பாற்றப்படல. ஆபிரகாம்னு ஒருத்தர் என்ன செய்யறார், ஜெபம் பண்றார், ஆண்டவரே அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய துன்மார்க்கர்களோட நீதிமான்களை மாறிக்கொள்ளுகிறதான காரியம் உமக்கு தூரமாயிருப்பதாக. 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக. 40 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்காதிருப்பீராக. 30 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை கர்த்தர் காப்பாற்றுவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணி 10 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை காப்பாற்று. இருக்கிற 4 பேர். ஆண்டவர் அந்த நேரத்திலையும் லோத்தின் மனைவியையும் நீதிமான் அப்படிங்கிற பட்டியல தான் வச்சிருக்கிறார். லோத்தினுடைய குடும்பத்தை என்ன செய்யறார், காப்பாற்றார். ஆனா அவர் எச்சரிப்பை கொடுக்கிறாரு, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத. சந்திக்கும் காலம் எவ்வளவு முக்கியமோ, கர்த்தர் சந்திக்கும் காலத்துல பேசக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். ஆனா என்ன நடந்துச்சு, அவள் பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணானாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கலாம். அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். சோதோம் குமாராவில் இருந்த எந்த குடும்பத்திற்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, எந்த ஸ்திரீகளுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. லோத்து காப்பாற்றப்பட்டார், லோத்தினுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள், லோத்தினுடைய மனைவி காப்பாற்றப்பட்டார். இன்னமும் சொல்லணும்னா, அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த பொழுது தேவதூதன் அவர்களுடைய கரங்களை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியில விடுறார். இதை விட என்ன செய்யணும்? ஆனால் அந்த தேவ சந்திப்பை உணராமல் போனார்கள், ரெகக்னைஸ் பண்ணல. என் குடும்பத்து மேல தேவன் தயவு வச்சு சோதோம் குமாரோவோடு கூட நான் வாரிக்கொள்ளாதபடிக்கு என்னை தப்புவித்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை தப்புவித்திருக்கிறார். நான் பின்னிட்டு பாராதபடிக்கு என்ன செய்யணும், இனி என் ஜீவனை காத்துக்கொள்ளணும்னு என்ன செய்யல, ஓடல. திரும்பி பார்க்கிறா, திரும்பி பார்க்கிறா. திரும்பி பார்க்கிறதான அனுபவம் தேவன் கொடுத்த சந்திப்பை என்ன செய்யணும், ஒன்றும் இல்லாம பண்ணிடும், ஒன்றும் இல்லாம பண்ணிடும். அதனுடைய விளைவு அவர்கள் அழிந்து போனார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பிழையம் ஆண்டவர் பல வாய்ப்புகளை கொடுக்கிற. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது
அப்படின்னு சொல்லி சொல்ற. வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் கொடுத்தாலும் கர்த்தர் சொல்லுகிறது எதுவோ அதை மாத்திரமே பேசுவேன்னு சொல்ற. பேசாத மிருகம் என்ன செய்து பேசுது, கழுதை என்ன செய்து பேசுது. யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அப்படிலாம் தீர்க்க தரிசனம் உரைத்தவன், மேசியாவை குறித்து கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தவன். திரும்ப திரும்ப கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். உருவின பட்டயத்தோடு கூட கர்த்தர் நிக்கிறத பார்த்து தான் கழுதை என்ன செய்யுது, கழுதை சொல்லுது நான் மாத்திரம் விலகல அப்படின்னா அவ்வளவுதான். ஆனா என்ன நடந்துச்சு? சந்திக்கும் காலத்தை உணராமல் போனதனுடைய விளைவு பிலேயாம் கொல்லப்பட்டார். பிலேயாமினுடைய வாழ்க்கை அழிந்து போனது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. ஆவிக்குரிய காரியத்துல தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவுல சரியா இருங்க. அவர் சொல்லுகிற காரியத்திற்கு செவி கொடுங்க. அவர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது தேவ திட்டங்கள் உங்களில் என்ன செய்யும்? நிறைவேறும். மூன்றாவது காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்குள்ளேயும் ஒரு தேவ நோக்கம் இருக்கும். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மொர்தெகாய் சொல்றாரு, அந்த தேசத்துல எஸ்தர் ராஜாத்தினுடைய நாட்கள்ல 127 நாடுகளை அகாஸ்வேரு ராஜா ஆளுகை செய்யறார். 127 நாடுகள். 127 நாடுகள்ல இருந்த எவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எஸ்தர் ராஜாத்திக்கு கிடைக்குது. அவன் அந்த தேசத்துல ராஜாத்திய என்ன செய்யறான்? உயர்த்த போடுறான். வஸ்தி தள்ளப்படுகிறாள். அதற்கு தகுதியானவளா? இல்ல 127 நாடுகள்ல எஸ்தரை விட்டா வேற யாருமே இல்லையா? ராஜாத்தி ஆவதற்கான தகுதி எவருக்குமே இல்லையானா? அப்படிலாம் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட அவளை என்ன செஞ்சார்னா உயர்த்தினார். ஒரு நோக்கத்தோடு உயர்த்துறார். எஸ்தருக்கும் தெரியாது, மொர்தெகாய்க்கும் தெரியாது. ஆனா தேவன் என்ன செய்யறார்னா உயர்த்தி ராஜாத்தியா வைக்கிறார். ராஜாத்தி ஆனதுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறதுக்காக என்ன செய்யல, ஏற்படுத்தல. அந்த ராஜாத்தியாக கொடுத்த உயர்வுக்குள்ள ஒரு தேவனுடைய நோக்கம் இருந்துச்சு. நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான வாய்ப்புக்குள்ள, நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ள, நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய உயர்வுகளுக்குள்ள ஒரு நோக்கம் என்ன செய்தனா இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேரிஸ் யுவர் டெஸ்டினி. ஒரு திட்டத்தோடு தான் தேவன் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தை, உயர்வை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். எஸ்தர் ராஜாத்திய கர்த்தரே பொசிஷன் பண்றார். ஆண்டவரே என்ன செய்யறாரு? ராஜாத்தியா என்ன செய்யறாரு? உயர்த்துறார். உயர்த்திட்டு சொல்றாரு, இந்த காலத்துல நீ மௌனமாய் இருந்தால் உன்னை தேவன் உயர்த்துனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுப்பா. நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து என்ன செய்யும்? எழும்பும். தேவ நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம தள்ளி தேவன் வேறொருவரை எழுப்புவார். மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்தோம் எழும்பும். வேறொரு இடத்திலிருந்து என்ன செய்ய எழும்பும்? கர்த்தர் உன்னை ராஜாத்தியா உயர்த்தினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உன்னை கொண்டு யூதரை ரட்சிக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உன்னை கொண்டு யூதருக்கு சகாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படி தேவன் சித்தம் உள்ளவராய் என்ன செய்றார்? இருக்கிறார். மௌனமாய் இருந்தா அப்பொழுது சிலரு இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே
யாருக்கு தெரியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எஸ்தர் ராஜாத்தி சொல்றா, செத்தாலும் சாகுறேன் அப்படின்னு சொல்லி அவ என்ன செய்யறான்னா உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோக்கத்திற்குள்ளும், அந்த ஒவ்வொரு வாய்ப்புக்குள்ளேயும் ஒரு நோக்கம் இருக்கும். தேவன் கொடுக்க உயர்வுகளுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கும். தேவன் கொடுக்கக்கூடியதான மேன்மைகளுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கும். அதை உணர்ந்து செயல்படுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. சொல்றாரு, you are not placed here by accident but by assignment. நீங்க ஏற்படுத்தப்பட்டது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அல்ல, ஏதோ ஒரு விபத்து அல்ல, அது தேவனுடைய நோக்கம். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார்னு என்ன செய்யறார்னா மொர்தெகாய் சொல்றார். ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தை ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தி மிஸ் பண்ணியிருந்தா மொர்தெகாய் சொன்ன நடந்திருக்கும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள், மற்றவர்கள் என்ன செய்வாங்க, காப்பாற்றப்படுவார்கள். தேவன் யாரை கொண்டா செய்வார் பாருங்க. நம்மை கொண்டுதான் செய்யணும்னு சொல்லி தேவன் திட்டம் உள்ளவராய் இறங்கி வருவார். மோசேட்ட திரும்ப திரும்ப பேசுறார், நீ போ. சாக்கு போக்குகளை சொல்றப்பவும் திரும்ப திரும்ப பேசுறார். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதை தாண்டி நாம போயிட்டே இருக்கிறோன்னா ஆண்டவர் விட்டுருவார். தேமா அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பல பட்டணங்களில் ஊழியம் செய்தவர். தேமா அப்போஸ்தலனாகிய லூக்காவோடு கூட பல பட்டணங்களில் ஊழியம் செய்தவர். ஆனா பவுல் சொல்றார், தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்க பட்டணத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றார். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்றார். பவுல் இருக்கிறார், லூக்கா இருக்கிறார், ஆனா தேமா மாத்திரம் என்ன செய்யறார், போறார். தேமா பலமுறை என்ன செய்யலாம், தடுக்கப்பட்டு இருக்கலாம். பலமுறை பவுலால் எச்சரிக்கப்பட்டிருக்கலாம். பலமுறை பவுலுடைய உபதேசங்களை கேட்டு மனம் மாறி என்ன செய்யலாம்னா இருந்திருக்கலாம். நிரந்தரமான மனமாற்றமா என்ன செய்யல இல்லை. ஒரு கட்டத்துல தேமா போறார், அவர் யாரும் என்ன செய்யல, தடுக்கல. பவுல் சுவிசேஷத்தின் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். லூக்காவினுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். லூக்காவை காணாமல் லூக்காவினுடைய சுவிசேஷத்தினாலும், பவுலை காணாமல் பவுலுடைய நிருபங்களினாலும் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பவுல் கூட லூக்கா கூட இருந்தோம், பின்மாறி என்ன செய்யறான், போறான். காரணம் என்ன, தேவன் தனக்கு கொடுத்ததான அந்த மேன்மை என்ன செய்யல, உணரல. அதனுடைய விளைவு என்ன செய்யுதுன்னா, நோக்கத்தை மறந்து நோக்கத்தை உணராமல் போனதனுடைய விளைவு தேமா தன்னுடைய நித்திய ஜீவனுக்கான வாய்ப்புகளை என்ன செஞ்சார்னா இழந்து போனார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஸோ நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த சீசன், அந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் சில உயர்வுகளை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் சில மேன்மைகளை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி எந்தெந்த காரியத்துல நான் தேவராஜ்யம் வளர, தேவ நோக்கம் நிறைவேற, தேவ திட்டங்கள் நிறைவேற நான் பயன்பட முடியும்னு என்ன செய்யணும், யோசிக்கணும். ராஜாத்தி உபவாசம் பண்ண கூடாது, ராஜாவினுடைய மனையாட்டி உபவாசம் பண்ண கூடாது. ஆனா இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால், இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, ஜெபிக்கிறதான காலம். உபவாசத்தோட தேவ சமூகத்துல நீ நிற்க வேண்டியதான காலம். நான் ராஜாத்தி அதனால நான் உபவாசம் பண்ண கூடாதுன்னு காரணம் எல்லாம் என்ன செய்யாத, சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இருக்காத. சொன்னதுக்கு பிறகு சொல்ற, 3 நாளும் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும். அப்படி உபவாசம் பண்ணினதனுடைய விளைவு, பொசிஷன் பண்ணின தேவனை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபித்ததனுடைய விளைவு, யூதர்கள் பொசிஷன் பண்ணப்பட்டாங்க, யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தேவ நோக்கத்தை உணர எதுக்கு கர்த்தர் என்ன மேன்மை வச்சிருக்கிறார்? எத்தனையோ சாய்ஸஸ் இருந்தும் என்ன கர்த்தர் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம், என்னை கர்த்தர் பிரித்தெடுத்ததனுடைய நோக்கம், என்னை தேவன் உயர்த்தினதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் உணர்ந்து ஜெபித்த பொழுது அவளை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்தார். எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு
தேவன் அந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை செய்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தேவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை செய்யறதுக்கு தைரியம் வேணும். டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெக்வயர் கரேஜ். செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உபவாசம் பண்றான் பாருங்க. செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடியதான முடிவுகள்ல யாரும் சாக மாட்டாங்க. அது ஒரு தைரியம். உபவாசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ராஜாவினுடைய கட்டளையே தவிர அது தேவனுடைய கட்டளை அல்ல. தேவனுடைய கட்டளை ஒரு நெருக்கம் வர்றப்ப என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும். ராஜாவினுடைய கட்டளையை பார்க்கிலும் நான் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அதனால நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு அவள் உபவாசித்த பொழுது, அவள் தைரியத்தை வரவழைத்து தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய நோக்கத்தை உணர்ந்து செயல்பட்ட பொழுது அவள் மூலமாய் தேசம் காக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நான்காவது காரியம், only the prepared enter the next season. ஆயத்தமானவர்கள் அடுத்த கட்டத்திற்குள்ள அடுத்த காலத்துக்குள்ள நுழைவாங்க அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரையிலான வசனங்கள்ல ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆண்டவர் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். இது யூதர்களுடைய பாரம்பரிய திருமணத்தை மையமாக வைத்து ஆண்டவர் இந்த காரியங்கள் என்ன செய்றார் சொல்றார். மணவாளன் வரும் பொழுது யூத பாரம்பரியத்தின்படி மணவாளன் இரவு நேரத்தில் தான் என்ன செய்வார்னா வருவார். இப்போ இங்கெல்லாம் கல்யாணத்தில் என்ன சொல்கிறோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எத்தனை மணிக்கு வர்றீங்கன்னு கேட்குறோம். எத்தனை மணிக்கு வந்துடுவோன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த டைமுக்கு என்ன செய்வோம்னா வெயிட் பண்ணுவோம். 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வந்தாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரனாவே இருந்தாலும் என்ன செய்வோம், சொன்ன டைம் என்ன, எந்த நேரத்துக்கு வந்து நிற்கிறேன்னு என்ன செய்வோம் பேசுவோம். இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரனா போயிட்டான் என்ன பண்ண முடியும், போயிட்டு போ அப்படின்னு என்ன செய்வோம்னா சில நேரத்தில் விட்டுருவோம். அங்கே அப்படிலாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு என்ன செய்வார், வருவார். எதிர்கொண்டு போகிறதற்கு தீவட்டிகளோடு 10 கன்னிகைகள் என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. அதில் 5 பேர் புத்திசாலிகள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க. புத்தி இல்லாதவர்கள்னு ஏன் அவங்கள சொல்றாங்கன்னா, தீவட்டிகளை கொண்டு போனாங்களாம், எண்ணெயை என்ன செய்யல கொண்டு போகல. புத்தி உள்ளவர்கள் தீவட்டிகளையும் கொண்டு போனார்கள், எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதிக்கிற போது எல்லாருமே என்ன செய்யறாங்க, தூங்கினாங்க. இங்க வசனம் சொல்லுது, புத்தி உள்ளவர்களும் தூங்கினார்கள், புத்தி இல்லாதவர்களும் தூங்கினார்கள். பிரச்சனை தூக்கத்தை பற்றி அல்ல, பிரச்சனை எண்ணெயை பற்றி. பிரச்சனை என்பது தூக்கத்தை பற்றியதல்ல, பிரச்சனை என்பது ஆயத்தத்தை பற்றி. புத்தியுள்ள கன்னிகைகள் தூங்குறாங்க, அவங்க தீவட்டி ஆயத்தமா இருக்குது, அவங்களுடைய எண்ணெய் ஆயத்தமா இருக்குது. மணவாளன் எப்போ வந்தாலும் சரி எந்திரிச்சா உடனே எண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு என்ன செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல, மணவாளன் வர தாமதிக்கிறார், எடுத்துட்டு போகல. ஆனா மணவாளன் வர தாமதிக்கிற போதாவது எண்ணெய வாங்கி இருக்கலாம். சொன்ன டைமுக்கு மணவாளன் என்ன செய்யல, வரல. ஒருவேளை 9 மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்க, 8:50 ஆச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள வந்துருவாருன்னா கூட பரவாயில்ல. மணவாளன் வரல, தாமதம் ஆயிட்டே தான் என்ன செய்து இருக்குது, வாங்கியிருக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். இவங்களை ஏன் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றாங்கன்னா, எண்ணெய் இல்லாம தீவட்டியை கொளுத்திட்டாங்க. அதனுடைய விளைவு, நீங்க ஒரு துணியை எண்ணெயில நனைச்சிட்டு கொளுத்துனீங்கன்னா அது எண்ணெய்தான் எரியும், துணி எரியாது. இந்த புத்தி இல்லாத தீவெட்டிகள் என்ன பண்ணுது, தீவெட்டி துணியை சுற்றி என்ன செஞ்சுன்னா கொளுத்திருச்சு, துணி எரியுது. இப்ப என்ன செய்யுது, துணி அணைஞ்சு போயிருங்கிறதுனால என்ன கேட்குது. வேதம் இவர்களை
புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு என்ன செய்து சொல்லுது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் என்ன கேட்குது, என்ன கொடுங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க கொடுங்கன்னு கேட்குது. அவங்க பிரதியுத்தரமாக, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்துல என்ன செய்யுங்கன்னா போய் வாங்கிக்கங்க. வாங்குற பிரஸ் இல்லை, மணவாளன் நடுராத்திரியில தான் வர்றார். நடுராத்திரியில எங்கேயும் போய் வாங்க முடியாது. பாருங்க, அவங்களுக்கு தேவன் எவ்வளவோ வாய்ப்பை கொடுக்கிறார். ஒண்ணு, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறதான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன செய்யணும்? தீவட்டி எண்ணெய் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றாருன்னா அதுக்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அந்த காரியத்தை அசட்டை பண்ணிட்டு அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒருபோதும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இவங்க தாமதமாகிற போது பாருங்க, சொன்ன உடனே செய்யல. அழைப்பு எப்பமோ கொடுக்கப்பட்டிருக்கும். அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுதே தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணியிருக்கணும், எண்ணெயை ஆயத்தம் பண்ணியிருக்கணும். ஆனா மணவாளன் வருகிற நாள் வரைக்கும் என்ன செய்யல, ஆயத்தம் பண்ணல. என்ன பண்ணாங்களோ தெரியாது. ஆனா மணவாளன் வர தாமதமாகிற போது தூங்குறாங்க. ஏற்கனவே பல நாள் தூங்கியாச்சு, ஏற்கனவே பல மாசம் தூங்கியாச்சு, ஏற்கனவே பல வருஷம் தூங்கியாச்சு. என்ன செய்யல, வாங்கல. இப்பவும் என்ன செய்யறாங்க, தூங்குறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. மணவாளனுக்கு எதிர்கொண்டு என்ன செய்யணும், போகணும். தீவட்டி கையில இருக்குது, இது எரியணும் அப்படின்னா என்ன செய்யணும், வேணும். வாங்குவோன்னு என்ன செய்யல, யோசிக்கவே இல்லை. என்ன அசால்ட்டுன்னா, அந்த 5 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கலாம். சொல்றாங்க, உனக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கும் பத்தாது, எனக்கும் பத்தாம போய் உனக்கும் பத்தாம போய் 2 பேரும் நடுத்தருவில் நிற்கிறதுக்கு நாங்க போறோம். நீ போய் என்ன செய், விற்கிறவர்களிடத்தில் வாங்கிக்கொள். அந்த 5 பேர் ஏன் புத்திசாலிகள்னா, இவங்களுக்கு கொடுத்துட்டா நம்மளோட தான் அணைஞ்சு போயிடும். இருக்கிறது பொழுது விடிகிற வரைக்கும் வேணும்னா இதுவும் என்ன செஞ்சிடும், பாதியில் அணைஞ்சிரும். எங்களையும் கழுத்தை பிடிச்சு என்ன செய்வாங்க, வெளியில தள்ளிடுவாங்க. எல்லாருக்கும் தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான வாய்ப்புகளை நீங்க எவ்வளவு சரியா பயன்படுத்துறீங்களோ அதை வச்சு தேவன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். பல நேரங்களில் கேட்குறோம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில எக்ஸ்டென்ஷன் வரல, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகல. முதல்ல அவர் சொன்ன காரியத்துல நம்ம கீழ்ப்படிதலை காமிச்சு அவர் சொன்ன காரியத்தை சரியா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அடுத்த வழிவாசல தேவன் என்ன செய்வார்னா கொடுப்பார். மத்தேயு 25:10 சொல்லுது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இவன் வாங்க போன நேரத்துல கதவு அடைக்கப்பட்டது. யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் கதவுகளை திறப்பார். யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவர்கள் திறக்கப்பட்ட வாசல்கள் வழியா என்ன செய்வாங்க, உள்ள பிரவேசிப்பாங்க. யார் ஆயத்தமா இல்லையோ அவர்களுக்கான கதவுகளை தேவன் என்ன செய்வார், அடைப்பார். சில வாசல்களை தேவன் அடைச்சிட்டார்னா மறுவாசல் திறக்கிறதுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்கணும், பல ஆண்டுகள் காத்திருக்கணும். சில நேரங்கள் வாசல்களே திறக்கப்படாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2006ஆம் வருஷத்துல வேதாம கல்லூரி முடிச்சுட்டு நான் வந்தப்போ கிருஷ்ணகிரியில் எனக்கு பிளேஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ கான்ஃபரன்ஸ் போயிருந்தப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடியதான பாஸ்டர் என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்து, என்னையா வர சொல்லி ஆர்டர் போட்டுருந்துச்சு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபஸ்ட்டு எனக்கு லெட்ரு வரல அப்படின்னு அவர் லெட்டரை காமிச்சார். பாருங்க, உங்களை
கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஏஜி சபையில் அசிஸ்டண்டாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி பாஸ்டர், நான் கமிட்டியில் பேசுகிறேன், எனக்கான லெட்டர் காப்பி எனக்கு வரல, இல்லை ஒருவேளை எங்கள் சர்ச்சில் இருக்கான்னு என்ன செய்கிறேன் கேட்குறேன், இருந்துச்சுன்னா நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த லெட்டர் என் கை கிடைக்கல. நான் ஊழியத்தை விட்டு என் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த லெட்டர் கிடைச்சது. பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணகிரியில் ஜாயின் பண்ண சொல்லி திரும்பவும் லெட்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். கிருஷ்ணகிரி பாஸ்டர், அவருக்கு நான் இல்லைன்னா வேற யாரோ, அவர் சொன்னார், இல்லை எனக்கு அவர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டு என்ன செய்கிறாருன்னா திரும்ப லெட்டர் போட வச்சிருக்கிறார். முதல்ல லெட்டர் போனது வேற பாஸ்டருக்கு, இப்போ லெட்டர் போனது வேற பாஸ்டருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, 2வது தடவை லெட்டர் வந்தப்போன்னு சொன்னேன், வேண்டாம் நான் போகலை, அந்த லெட்டர் கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் 2012 திரும்ப ஸ்தாபனத்துக்கு நான் லெட்டர் போட்டேன். லெட்டர் போட்டப்போ சொன்னாங்க, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீங்கள் புறக்கணித்ததுனால இனி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் 2 வருஷம் லெட்டரும் போடலை, வாய்ப்பும் கேட்கல. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் உட்காந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, ஸ்தாபனம் என்னை நம்பலை, நீங்கள் என்ன நம்புனா இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு 2014 திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. பொள்ளாச்சியில் அஃபீஷியலாக ஜாயின் பண்ணுறதுக்கு. ஊழியத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் ரெகக்னைசேஷன் இல்லாமல் என்ன செஞ்சேன்னா இறந்தோம். சில நேரங்களில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான வாய்ப்புகளை நம்ம புறக்கணிக்கிறப்போ நமக்கான கதவுகள் என்ன செய்யணும், அடைக்கப்படும். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் என்ன செஞ்சுன்னா என் வாழ்க்கையில் வீணாக போனதுக்கான காரணம் அன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல். அன்னைக்கு இருந்த நெருக்கம், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த காரியத்தை மாத்திர வச்சு அதை தப்பிக்கொள்ளுவதற்கு தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார்னு சொல்லிட்டு அதில் ஓடி இருந்தேன்னா இன்னைக்கு வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும். இப்போ கர்த்தர் சொல்றது அதுதான், மணவாளன் வர தாமதிக்கிற போதாது திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா, பயன்படுத்திக்கங்க. ஆண்டவர் ஒரு கதவை திறக்கிறாரா, ஓடிருங்க. இவங்க வாங்க போன போது மணவாளன் வந்துட்டார். எப்பவுமே மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்கட்டும், அப்புறம் நான் கடைக்கு போறேன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யட்டும், ரெடி பண்ணி தரட்டும், அதுக்கப்புறம் நான் செய்கிறேன். வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு காரியத்திலையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற போது உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கிற ஆசாரியருடைய பாதங்கள் அதில் பட்டப்போ அது என்ன செஞ்சுன்னா அவங்களுக்கு வழி கொடுத்துச்சு. பிரவாகித்து ஓடினதான யோர்தான் வழி விட்டு என்ன செஞ்சு நின்றுச்சு. அப்போ காலை வச்சவங்க தான் கடந்து போனாங்க. ஓரமாக உட்காந்துட்டு என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேடிக்கை பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போ என்ன செய்யணும்னா ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி இப்போ கதவை தரங்க சொல்றார், உங்களை அறியேன். அழைக்கப்பட்ட பொழுது அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தவர்கள் கதவுகளுக்குள்ள பிரவேசிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கதவை தட்டுறாங்க. சொல்றாரு, இல்லப்பா, யார் அடைக்கப்பட்டது அடைக்கப்பட்டது தான், இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றார், யார் ஆயத்தமாய் இருந்தார்களோ அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. அவர்கள் இவங்களும் கதவுக்கு வெளியில தான் கிடந்தாங்க ஒரு நேரத்தில். ஆனால் மணவாளன் வர்றப்போ எதிர்கொண்டு போய் கதவுகளுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, பிரவேசிட்டாங்க. ப்ரிப்பரேஷன் டிசைட்ஸ் பார்ட்டிசிபேஷன். உங்களுடைய ஆயத்தமே நீங்க அந்த தேவ திட்டத்தில் பங்கெடுக்க போறீங்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அதை நீங்க உடனே செய்யுங்க. ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொல்றாரு, அதை செய்யுங்க.
தேவன் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க கீழ்ப்படிய 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 அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்வார்? கொண்டு போவார். 10வது படி ஏறிட்டாரு, நான் இன்னும் படியில கூட வைக்கல, 2வது படியில காலை வைக்கணும்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அது கேளுங்க. அவர் ஒவ்வொரு படியா தான் என்ன செய்வார்? ஏறி போயிருப்பார். யாருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை காமிச்சிட்டே இருக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த படிகள்ல என்ன செய்வாங்க? போய்கிட்டே இருப்பான். அவன் போயிட்டான், நான் ஏன் போகல? அடுத்த படி என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? உட்காருங்க, கீழ்ப்படிங்க, தேவன் நடத்துவார். 5வது காரியம், டோன்ட் குவைட் பிஃபோர் யுவர் ஹார்வெஸ்ட். சில நேரங்களில் அறுவடைக்கு முன்னாடி சில சோர்வுகள் வரும், ஆனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம், நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அது சிலர் நன்மை செய்கிறதில் நாம் தளர்ந்து போகாதிருப்போமாக. சில நேரத்தில் விதைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றையுமே அறுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுப்போம். அறுப்பு காலத்தில் அறுக்கணும்னா என்ன செய்யணும்? களஞ்சியமா கட்டி விட்டா அறுவடை வந்துருமா? ஒரு 10 களஞ்சியம் கட்டுறேன், பண்ட சாலைகளை கட்டுறேன், விதைக்கணும். நான் எவ்வளவு விதைக்கிறேனோ அதுதான் என்னுடைய அறுவடை என்ன செய்யும்? தீர்மானிக்கும். சோர்வு, அதனால நான் எதையுமே செய்யலை, எதையுமே அறுக்க முடியாது, எதையுமே அறுக்க முடியாது. நான் அறுக்கணும்னு நினைச்சா ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைஞ்சான்னா காரணம் என்னன்னா, அவன் அவ்வளவு தூரம் பஞ்ச காலத்தில் என்ன செஞ்சாரு? விதைச்சார். விதைச்சதை அறுக்கிறதுக்கும் பொறுமை. இந்த விதைப்பை அவர் நன்மையோடு கூட என்ன செய்யறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒப்பிட்டு சொல்றார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். விதைப்பும் நன்மையும் ஒண்ணுதான். நான் இப்பெல்லாம் நல்லது செஞ்சேன், இந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னு கேட்டாங்க உதவி பண்ணேன், இந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னு கேட்டாங்க உதவி பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், இன்னைக்கு என் லைஃப்ல ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு காலம் இல்லை. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்குமா என்ன செய்யும்? இருக்கும். ஏன்? நன்மை செய்கிறதுல தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் தேவன் அவருடைய கணக்குல வச்சுட்டே வருவார். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன காரியங்களை நீங்க உதவி செய்கிறீங்களோ, நன்மை செய்றீங்களோ, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்யறான்? கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வார்? திரும்ப கொடுப்பார். நம்ம செய்யக்கூடியதான நன்மைகள், நம்ம செய்யக்கூடியதான தான தர்மங்கள். கொர்நேலியுக்கு தேவதூதன் தரிசனமாய் சொல்றாரு, கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக என்ன செஞ்சு அமைந்தது. கொர்நேலியு ஒரு புறஜாதிய மனுஷன், அவன் தேவனை அறிந்திருக்கவில்லை. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு நன்மை செய்து தான தர்மங்களை செஞ்சு அன்றைக்கு இருந்த மற்ற எல்லாரை பார்க்கலாம் அவன் உத்தமனா இருந்த பொழுது தேவதூதன் அவனுக்கு தரிசனமாய் சொல்றாரு, நீ செய்த தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலா அமைந்தது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகள்லையும், நீங்க விதைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கான அறுவடைய, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்யறார்? வைத்திருக்கிறார். அதற்குண்டான பலனை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வார்? கொடுப்பார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிந்ததை பார்க்கல. ஏன்? ஏன் நீதிமானுடைய சந்ததின்னு சொல்றாரு? அவர்கள் விதைத்த குடும்பங்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள். சில நேரங்களில் சோர்வு வரும், நான் என்ன நல்லது செஞ்சு எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு. அப்படி அல்ல, வசனம் சொல்லுது, தளர்ந்து போகாது இருந்தால் நாம் என்ன செய்வோம்? நிச்சயமாய் ஏற்ற காலத்தில் அறுப்போம். புளியத்தில் எங்களுக்கும் நிறைய சோர்வுகள் வந்திருக்கு. எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ காரியங்களை திரும்ப திரும்ப செலவு பண்றோம், எவ்வளவோ பண்ணி ஆண்டவரே இன்னும் ஒரு மாற்றம் வரல, இன்னும்
புதிய ஆத்துமாக்கள் வரல, இன்னும் எதிர்பார்த்த அறுவடை வரல. வசனம் சொல்லுது, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே தேவன் அறுப்பான். ஆமென். நமக்கான அறுவடைக்கான காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். விருதாவாக தேவன் என்ன செய்யல, எந்த காரியத்தையும் செய்ய அனுமதிக்கல. இப்போ தளர்ந்து போகாதிருந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணாம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய நேரம் நிச்சயமாய் வரும். தேவனுடைய காலம் நிச்சயமாய் என்ன செய்யும், வரும். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிற ரொம்ப முக்கியம். ஒன்று, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. வனாந்திரத்திலே தேவன் நடத்தினாலும், கஷ்டங்கள் கண்ணீர்களின் பாதையில தேவன் நடத்தினாலும் நோக்கம் உண்டு. நோக்கத்தை அடையாளம் காண தேவன் உதவி செய்யட்டும். ரெண்டாவது, அந்த தேவ நோக்கம் கடந்து போவதற்கு முன்பாக உணர்ந்து கொள்ள தேவன் என்ன செய்யட்டும், உணர்வை தரட்டும். எருசலேம் ஆண்டவர் இறங்கி வந்து, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்குன்னு சொல்றார். தேவன் அவர்களை சந்திக்கும் காலத்தை அவர்கள் மறந்து போனார்கள். அதனுடைய விளைவு எருசலேம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழிக்கப்பட்டது. மூன்றாவது, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்வுகள், மேன்மைகள், வாய்ப்புகள், இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தேவ நோக்கம் இருக்கு. அதை அடையாளம் கண்டுகொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான்காவது காரியம், தேவன் கொடுக்கக்கூடிய அந்த சீசன்ல, தேவன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் புத்தியுள்ள கன்னிகைகளை போல ஆயத்தப்பட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கீழ்ப்பிடிதலை நாம் காண்பிக்கும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு தேவன் நேராக நம்மை நடத்துவார். ஐந்தாவது, நான் எவ்வளவோ செஞ்சேன், எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்கலை, எதுவுமே மாறலை, எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறத பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு வசனம் சொல்லுது. நிச்சயமாய் நாம் அறுப்போம்.